வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் போஸ்டின் மதிய நேர பிரதான செய்தியுடன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். வடமாகாண சபை கட்டட தொகுதிக்கு முன்பாக மாகாண சபை உறுப்பினர்கள் சிலர் இன்று எதிர்ப்பு நடவடிக்கையில். கட்டளையை மீறி செலுத்தப்பட்ட லொரியொன்றின் மீது போலீசார் நடத்திய துப்பாக்கி பிரயோகத்தில் ஒருவர் பலி. கிளிநொச்சியில் காணாமற் போன 3 வயது சிறுமியை தேடி தொடர்ந்தும் விசாரணை. இனி விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டுச் செய்தி. வடமாகாண சபை கட்டட தொகுதிக்கு முன்பாக மாகாண சபை உறுப்பினர்கள் சிலர் எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர். இந்த எதிர்ப்பு நடவடிக்கை தொடர்பான மேலதிக தகவல்களை வழங்குகின்றார் அங்கிருக்கும் எமது பிராந்திய செய்தியாளர் விக்னேஸ்வரன் கஜீபன். வவுனியா அரசாங்க அதிபரை இடமாற்றம் செய்ய கோரி வடக்கு மாகாண சபையின் உறுப்பினர்கள் சிலர் இன்றைய தினம் வடமாகாண சபை அமர்வை நடத்தவிடாது சபா மண்டபத்துக்கு முன்பாக கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே வடக்கு மாகாண சபையில் வவுனியா அரசாங்க அதிபரை இடமாற்றம் செய்ய கோரி நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் நடைமுறைப்படுத்தாமையை கண்டித்தும் கடந்த மாகாண சபை அமர்வின் போது வழங்கப்பட்ட உறுதிமொழி நடைமுறைப்படுத்தாமையை கண்டித்தும் இன்றைய தினம் வவுனியா பிரதேசத்தை சேர்ந்த உறுப்பினர்கள் கிளிநொச்சி மற்றும் யாழ்ப்பாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் வடமாகாண சபை உறுப்பினர்கள் சிலர் இன்றைய தினம் வடக்கு மாகாண சபையினுடைய 31வது அமர்வினை நடத்தவிடாது சபா மண்டபத்துக்கு முன்பாக ஒரு கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறோம். தமக்குரிய தீர்வினை பெற்று உரிய வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டால் மாத்திரம் இந்த போராட்டத்தினை கைவிடுவதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். தற்பொழுது வடக்கு மாகாண சபையில் கண்ட தொகுதியிலிருந்து விக்னேஸ்வரன் கஜீபன். இலங்கையின் தேர்தல் முறைமை மற்றும் அதில் மேற்கொள்ளப்பட வேண்டிய திருத்தங்கள் தொடர்பில் பாராளுமன்றத்தில் இன்று ஒத்திவைப்பு விவாதம் நடைபெறவுள்ளது. இந்த விவாதம் நாளையும் இடம்பெறவுள்ளதாக பிரதி சபாநாயகர் சாந்திம வீரக்கோடி தெரிவித்தார். நேற்று நடைபெற்ற கட்சித் தலைவர்களின் கூட்டத்தின் போது மேற்கொள்ளப்பட்ட தீர்மானத்திற்கு அமைய இன்று ஒத்திவைப்பு விவாதம் ஆரம்பிக்கப்படவுள்ளதாக பிரதி சபாநாயகர் கூறினார். 20வது அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் விவாதம் நடத்தப்படவுள்ளதாக ஏற்கனவே கூறப்பட்டிருந்தாலும் தேர்தல் திருத்தம் குறித்து விவாதம் நடத்தப்பட வேண்டும் என கட்சித் தலைவர்களின் கூட்டத்தின் போது இணக்கம் காணப்பட்டுள்ளது. இதற்கமைய சபாநாயகர் தலைமையில் இன்று பிற்பகல் 1 மணிக்கு பாராளுமன்றம் கூடுகின்றது. இலங்கையர்களுக்கு புதிய அனுபவத்தை பெற்றுக் கொடுக்கும் வகையில் நியூஸ் போஸ்ட் ஆன்லைன் அகாடமி திட்டம் இன்று அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது. இலங்கை மக்கள் மத்தியில் ஊடகத்துறை சார் அறிவை மேம்படுத்தும் வகையில் முன்னெடுக்கப்படுகின்ற நியூஸ் போஸ்ட் ஆன்லைன் அகாடமி திட்டத்தின் கீழ் இணையதளம் ஊடாக பாடநெறிகளை தொடர்வதற்கான வாய்ப்பு மக்களுக்கு கிட்டுகின்றது. மகியங்கனை தேசிய கல்லூரியில் நடைபெற்ற வைபவத்தின் போது இந்த திட்டம் உத்தியோகபூர்வமாக அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது. நியூஸ் போஸ்ட் அறிமுகம் செய்துள்ள நியூஸ் போஸ்ட் ஆன்லைன் அகாடமி திட்டம் ஊடக மற்றும் தொழில்நுட்ப அறிவை ஒவ்வொருவருக்கும் மேம்படுத்துவதாகும். வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் பிரதம நிறைவேற்று அதிகாரிகள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். நியூஸ் போஸ்ட் குழாத்தினரை வரவேற்கும் நிகழ்வுகள் மகியங்கனை தேசிய பாடசாலையில் இடம்பெற்றன. පස්සේ ඕනම කෙනෙකුට මාධ්‍ය සම්බන්ධයෙන් යමක් දැනගන්නට ඕන නම් ඒ පිළිබඳව හදාරන්නට ඕන නම් யாருக்காவது ஊடகத்தை பற்றி ஏதாவது அறிந்து கொள்ள வேண்டிய தேவை ஏற்படின் அது இன்று முதல் இலகுப்படுத்தப்பட்டுள்ளது. நாம் அதை உருவாக்கியுள்ளோம். இலவகாக இணையதளத்திற்கு விஜயம் செய்து அறிவினை விருத்தி செய்து கொள்ள முடியும். நான் நினைக்கின்றேன் ஏனைய ஊடகங்கள் செய்யாததை நியூஸ் ஃபர்ஸ்ட் அறிமுகப்படுத்தியுள்ளது என்று. இது பாடசாலை சிறார்களுக்கு மாத்திரமல்ல, அனைவருக்குமானது. அனைவரும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ள முடியும். මේ පාසල් දුවා දරුවන්ට විතරක් නෙවෙයි ලංකාව පුරා සිටින තරුණ තරුණියන්ට ඕනෑමෙකුට බාල මහලු ඕනෑම අයෙකුට මේ වෙබ් අඩවිය හරහා මේ කටයුත්තට සම්බන්ධ වීමේ හැකියාව තියෙනවා. අන්තර්ජාලය නිසා ඉතාමත්ම ලෙහෙසියෙන් ඉතාමත්ම පහසුවෙන් ඕනෑම පුද්ගලයෙකුට මේ මාධ්‍ය සාක්ෂරතාව පිළිබඳ இணையதளம் ஊடாக மிக இலகுவாக எந்த ஒரு நபராலும் ஊடகம் தொடர்பில் அறிந்து கொள்ள முடிவதுடன் பரீட்சைக்கு தோற்றி சித்தியடைவதன் மூலம் சர்வதேச தரத்திலான சான்றிதழ் வழங்கப்படும். இதுபோன்ற பல்வேறு விசேட திட்டங்களை ஆரம்பிப்பதற்கு நியூஸ் ஃபர்ஸ்ட் எதிர்பார்த்துள்ளது. இது ஒரு கல்வி புரட்சி. මීට එහා ගිහිල්ලා අපි වෙනත් විවිධ විෂයන් වල විශේෂඥයින් නිවුස් ෆස්ට් ගෙනහල්ලා අපේ විවිධ වූ තවත් වැඩසටහන් දියත් කිරීමට අපි බලාපොරොත්තු වෙනවා. මේක අධ්‍යාපන විප්ලවයක්. ලෝකයේ දැනුම ෂණයකින් ඔබට
இன்று உலகம் ஒரு புள்ளியில் உள்ளடங்கியுள்ளது. உலகமயமாக்கப்பட்டுள்ள இந்த காலப்பகுதியில் உலகம் பூராகவும் உள்ள மக்கள் இணையம் மூலம் அறிவினை விருத்தி செய்து கொள்ள முடியும். கிராமப்புறங்களில் உள்ள சிறார்கள் இந்த வசதிகளை சரிவர பயன்படுத்தி சிறந்த சமுதாயத்தில் சிறந்த நிலைக்கு வர முயற்சிக்க வேண்டும். பலர் இணையதளத்தை முகப்புத்தகம், ட்விட்டர் போன்ற விடயங்களுடன் சமூகவியல் நோக்காக பயன்படுத்துகின்றனர். கிராமப்புறங்களில் உள்ள சிறார்கள் இணையத்தை கல்வி மேம்பாட்டிற்காக பயன்படுத்த வேண்டும். நீங்கள் கிராமத்தில் இருக்கின்றீர்களா அல்லது நகரில் இருக்கின்றீர்களா என்பது பிரச்சனை இல்லை. இணையதளத்தினூடாக பயணிக்கும் போது அனைத்துமே ஒன்று. இணையத்தை பாவிக்கும் போது ஐக்கிய அமெரிக்காவில் உள்ள சிறாருக்கும் மஹிங்கனில் உள்ள சிறாருக்கும் வேறுபாடு தோற்றுவிக்கப்படாது. ලොකු ගැම්මකට එනවා. මේවා නගරෙද්ද ගමද කියලා නෑ. අපි අන්තර්ජාලයේ සැරිසලනකොට අපි ඔක්කොම එකයි. එක්සත් රාජධානියේ දරුවත් එකයි, මහියංගන ජාතික පාසලේ දරුවත් එකයි. මේ වැඩ யுத்ததி. இணையதளம் ஊடாக ஊடகத்துறையை அனைத்து மக்களுக்கும் கொண்டு சேர்க்கும் திட்டமான நியூஸ் ஃபர்ஸ்ட் ஆன்லைன் அகாடமி திட்டம் மாணவர்களின் பங்கு பெற்றுதலுடன் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. www.newsfirst.lk எனும் இணையதளத்திற்குள் பிரவேசிப்பதன் மூலம் நியூஸ் ஃபர்ஸ்ட் ஆன்லைன் அகாடமி திட்டம் தொடர்பில் அறிந்து கொள்ள முடியும். ஊடக அறிவை மாணவர்களிடையே மேம்படுத்தும் நியூஸ் ஃபர்ஸ்டின் ஊடக மற்றும் தலைமைத்துவ மேம்பாட்டு செயலமர்வும் இன்று மகியங்கனை தேசிய கல்லூரியில் ஆரம்பமானது. மகியங்கனையில் இடம்பெறும் இந்த செயலமர்வு 178வது செயலமர்வாகும். கிளிநொச்சி உருத்திரபுரம் எள்ளுக்காடு கிராமத்தில் காணாமற் போன 3 வயது குழந்தையை தேடும் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. நீராடுவதற்காக நேற்று முன்தினம் தனது ஒன்று விட்ட சகோதரனுடன் சென்ற சந்தர்ப்பத்தில் குழந்தை காணாமற் போயுள்ளதாக முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. கிளிநொச்சி போலீஸ் நிலையத்திற்கு கிடைத்த முறைப்பாட்டுக்கு அமைய விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. எள்ளுக்குளம் பகுதியில் உள்ள குளம் ஒன்றுக்கு அருகில் குழந்தையை விட்டு குறித்த நபர் குளிக்க சென்றதாகவும் அதன் பின்னர் குழந்தை காணாமற் போயுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை சம்பவம் தொடர்பில் சிறுமியின் பெற்றோர் மற்றும் ஒன்று விட்ட சகோதரன் உள்ளிட்ட 5 பேர் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்படுவதாக போலீசார் குறிப்பிட்டனர். திருகோணமலை பட்டித்திடல் பகுதியில் மோட்டார் சைக்கிள் ஒன்றுடன் லொரி மோதியதில் ஒருவர் உயிரிழந்ததுடன் மற்றொருவர் பலத்த காயங்களுக்கு இலக்காகியுள்ளார். நேற்று மாலை இடம்பெற்ற விபத்தில் காயமடைந்தவர் மூதூர் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்தது. உயிரிழந்தவர் மின்சார சபை ஊழியர் என்பது தெரியவந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். விபத்து தொடர்பில் லொரி சாரதியை போலீசார் கைது செய்துள்ளனர். மேலதிக விசாரணைகளை மூதூர் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். கட்டளையை பொருட்படுத்தாது செலுத்தப்பட்ட லொரியொன்றின் மீது அரந்தலாப போலீஸ் காவலரனுக்கு அருகே போலீசார் இன்று அதிகாலை துப்பாக்கி பிரயோகம் நடத்தியுள்ளனர். சட்டவிரோதமாக மாடுகள் ஏற்றி செல்லப்படுவதாக கிடைத்த தகவலுக்கு அமைய இந்த லொரியை மகா ஓயா மங்களகம போலீஸ் காவலரணில் நிறுத்துமாறு போலீசார் கட்டளையிட்டுள்ளனர். எனினும் அதனை பொருட்படுத்தாது லொரி செலுத்தப்பட்டுள்ளதுடன் அரந்தலாவை காவலரணையும் தாண்டி செலுத்த முற்பட்ட போது லொரி மீது துப்பாக்கி பிரயோகம் நடத்தப்பட்டுள்ளது. போலீசாரின் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கான லொரி அரந்தலாவை போலீஸ் காவலரணிலிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வீதியிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. துப்பாக்கி சூட்டில் காயமடைந்தவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதை அடுத்து உயிரிழந்ததாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்தது. லொரியில் இருந்த ஏனைய சந்தேக நபர் தப்பிச் சென்றுள்ளார். கந்தலாய் பகுதியில் காட்டு யானை தாக்கியதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். நேற்றிரவு 7 மணிக்கு வயல் காணிக்கு சென்றிருந்த வேளையில் யானையின் தாக்குதலுக்கு இலக்காகி இவர் உயிரிழந்துள்ளார். சம்பவத்தில் 2 பிள்ளைகளின் தந்தையான 45 வயதுடைய அப்துல் வாரிஸ் என்பவரே உயிரிழந்துள்ளார். சீதாவகை கைத்தொழில் வலயத்தில் உள்ள தொழிற்சாலை ஒன்றின் 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் உணவு விஷமடைந்ததன் காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் அவிசாவளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். இன்று காலை இவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டவர்கள் கவலைக்கிடமான நிலையில் இல்லை என வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டவர்களில் பெருமளவானோர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். மக்கள் எதிர்பார்க்கும் அபிவிருத்தி திட்டங்களை ஏற்படுத்துவதாக அமைச்சர் மஹிந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். மதுகமவில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அமைச்சர் இதனை குறிப்பிட்டார்.
වැරදි වැඩ ගැන හිතන්නෙත් නැහැ කරන්න. நாம் தவறுகள் எதுவும் புரியவில்லை. எதிர்காலத்திலும் தவறுகள் புரிவது தொடர்பில் சிந்திக்கவில்லை. உயர்ந்த வாழ்க்கை நிலையை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் தேவையாக உள்ளது. தவறான வாக்குறுதிகளை பின்பற்றாதீர்கள். என்னுடன் இணைந்திருங்கள், என்னுடன் கைகோத்திருங்கள். சிறந்த அரசாங்கம் மற்றும் மக்கள் எதிர்பார்க்கும் அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பில் நான் நம்பிக்கை வெளியிடுகின்றேன். මේ ගමන අපි යමු අත්වැල් බැඳගෙන තමුන්නාන්සට මම පොරොන්දු වෙන්නේ පිරිසිදු පාලනයක් ඒ වගේම තමුන්නාන්සලා බලාපොරොත්තු වෙන සංවර්ධන. சுகாதாரத்துறையின் வளர்ச்சியூடாக நாட்டின் உற்பத்தி மற்றும் அபிவிருத்தியில் முன்னேற்றம் ஏற்படும் என அமைச்சர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார். களுத்துறை பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அமைச்சர் இதனை குறிப்பிட்டார். இந்த நாட்டில் உள்ள சிறுவர்கள் தொடர்பில் அவதானம் செலுத்தினால் நிறை குறைவுடைய பல குழந்தைகள் தொடர்பில் அறிந்து கொள்ள முடியும். எமது நாட்டில் பல வயது வந்தவர்கள் இரத்த சோகை, உடல் பருமன், உயர் இரத்த அழுத்தம், உடல் பருமன் போன்ற நோய்களினால் அவதியுறுகின்றனர். ஊட்டச்சத்தின் அளவே பல நோய்களுக்கும் பிரதான காரணமாக திகழ்கின்றது. ஆகவேதான் மக்கள் ஊட்டச்சத்துள்ள உணவுகளை உள்ளெடுப்பது தொடர்பில் அக்கறை செலுத்த வேண்டும். ஊட்டச்சத்து குறைபாட்டை நிவர்த்தி செய்தால் நாட்டின் பொருளாதாரம், அபிவிருத்தி மற்றும் உற்பத்தி துறையில் வளர்ச்சி காண முடியும். சுகாதாரத்துறையினூடாக இந்த அபிவிருத்திகளில் நாம் சாதிப்போம். සංවර්ධනය මෙව සියල්ලම අපිට ළඟා කරගත හැකියි. நாத்தாண்டியா மகாவெவ பகுதியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பிற்கு ஜனநாயக கட்சியின் தலைவர் ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா தலைமை தாங்கினார். මේ ලෝකේ දියුණු රටවල් තියෙනවා නම් ඒ රටවල් වල දේශපාලනඥයන්ට බෑ. வளர்ச்சியடைந்த நாடு எனில் மக்களாட்சியில் அரசியல்வாதிகள் தலையிட முடியாது. மக்களின் பணத்தை திருடி வாழ முடியாது. மக்களின் பணத்தில் அரசியல்வாதிகள் சுகபோகம் அனுபவித்ததை நிறுத்த வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். ஒரு தொழில் வாய்ப்பை பெற்றுக் கொள்வதற்கு அரசியல்வாதியின் தலையீடு அவசியம் எனில் அந்த நாட்டில் சுதந்திரம் இல்லை. உங்களது பிள்ளைகளை பாடசாலையில் சேர்ப்பதற்கு அரசியல்வாதியின் உதவி தேவை எனில் உங்களது நாட்டில் சுதந்திரம் இல்லை. உங்களுக்கு தெரியாமல் உங்களை அரசியல்வாதிகள் அடிமையாக்குகின்றார்கள். சர்வதேச ஒலிம்பிக் தினத்தை முன்னிட்டு தேசிய ஒலிம்பிக் குழு ஏற்பாடு செய்துள்ள நிகழ்வு மன்னார் நகரில் நடைபெறுகின்றது. இது தொடர்பான மேலதிக தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் எமது அலுவலக செய்தியாளர் ராஜலிங்கம் த்ரிஷானோ. வணக்கம் த்ரிஷானோ. வணக்கம் கிருஷாந்த் ராஜ். சர்வதேச ஒலிம்பிக் தின கொண்டாட்டங்களை முன்னிட்டு மன்னார் புனித சவேரியார் ஆடவர் கல்லூரியில் நடைபெற்று வரும் சித்திரம் வரைதல் போட்டி தற்போது நிறைவை எட்டியுள்ளது. இங்கே சுமார் 20 பாடசாலைகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் கலந்து கொண்டுள்ளனர். இவர்களுக்கு புலமை பரிசில்கள் அதேபோன்று சான்றிதழ்கள் வழங்கப்பட உள்ளதாக ஏற்பாட்டு குழுவினர் தெரிவித்தனர். அதேபோன்று இன்றைய தினம் மாலை பிரதான அங்கமாக ஒலிம்பிக் தின ஓட்டம் நடைபெற உள்ளது. இவ்வருட தொனிப்பொருளாக விளையாட்டின் ஊடாக ஒருமைப்பாடு எனும் தொனிப்பொருளின் கீழ்தான் இந்த முறை ஒலிம்பிக் தின ஓட்டம் கொண்டாடப்படுகின்றது. அந்த வகையில் சர்வதேச ஒலிம்பிக் தின ஓட்டத்தின் பிரதான அங்கம் இன்று மாலை 3:30 அளவில் நடைபெற உள்ளதாக ஏற்பாட்டு குழுவினர் தெரிவித்தனர். ஒல்லாந்து கோட்டைக்கு முன்பாக இன்றைய தினம் ஆரம்பமாக உள்ள இந்த நிகழ்வை உங்களுக்கு நேரடியாக கொண்டு வர நாம் தயாராக இருக்கின்றோம். இதற்கு தேசிய ஒலிம்பிக் குழு முழுமையான ஒத்துழைப்பை வழங்கியுள்ளது. அதேபோன்று ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் லத்திரனியல் ஊடக அனுசரணையை வழங்கிக் கொண்டிருக்கின்றது. தொடர்ந்தும் இது தொடர்பான தகவல்களை நியூஸ் ஃபர்ஸ்ட் ஊடாக கொண்டு வருவதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம். ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக மன்னார் புனித சவேரியார் பாடசாலையிலிருந்து ராஜலிங்கம் த்ரிஷானோ. நன்றி த்ரிஷானோ. இத்துடன் நியூஸ் போஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. மீண்டும் சந்திக்கலாம் நியூஸ் போஸ்டின் 2:25 மணித்தியால செய்தியில். வணக்கம்.